பசுமன் என்பது வந்து தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரனுடைய கோயிலாக நான் பார்க்குறேன். கோயிலுக்கு யாராவது இந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு யாராவது சொல்லலாமா? அது ஒரு தீண்டாமை போலதான். ஐயா தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவர சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்றாரு. அந்த கூட்டத்தை நடத்தி கொடுக்குறது திமுகவோட வார்டு கவுன்சிலர். அப்ப இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப திமுக தான் வந்து இந்த வேலையை செய்யுது. இல்ல அது இன்னொன்னு என்னன்னா, அவங்க சொல்றது என்னன்னா, முக்குளத்தோர் சமூக இளைஞர்கள் வந்து சீமான் பின்னாடி பெருந்திரலாம் அணிதிரள்றாங்க. அதனால வந்து அவரை வந்து ஏற்கக்கூடாது, அவங்கள எப்படியாவது வந்து இவருக்கு பகை சக்தியா மாத்தி காட்டிடணும். பார்த்து ஒவ்வொருங்களுக்கும் போட்டியிடுவதற்கான இடங்களையும் வாய்ப்பையும் கொடுக்கறதுனால நாம் தமிழர் கட்சியை நோக்கி எல்லா இளைஞர்களும் வர்றாங்க. இந்த சமூக இளைஞர்கள், அந்த சமூக இளைஞர்கள், எல்லா சமூக இளைஞர்களும் இருக்கிறாங்க. அதுல இவங்க வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா சமூக மக்களும் நாம் தமிழர் கட்சியை கொண்டாடுறாங்க. அப்ப எல்லா சமூகங்களுக்குமான ஒரு கட்சியா இருக்கிறது வந்து இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம வந்திருக்கிறத வந்து அவங்க பொறாமையோடு பார்க்கிறாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நிகழ்ச்சியின் நேர்காணலில் சந்திக்க இருப்பது மருத மக்கள் இயக்க தலைவர் முத்துப்பாண்டி அவர்களை. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து முக்குளத்தோர் தலைவருக்கு வந்து சவால் விடும் ஒரு ஆடியோ வந்து சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. முக்குளத்தோர் தலைவர்களில் ஒருவரான இசக்கிராஜா தேவரும் வந்து சீமான் வந்து முக்குளத்தோர் மக்களின் எதிரி, அவர் வந்து பசும்பொனுக்கு வரக்கூடாது எனவும், வந்தால் வந்து முக்குளத்தோர் மக்கள் வாழும் பகுதிக்கு வரக்கூடாது, வந்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் எனவும் சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது நான் வந்து நிராகரிக்கிறேன். அவர் வந்து முக்குளத்தோர் சமூகத்தினுடைய மொத்த அடையாளமோ, முக்குளத்தோர் சமூகத்துக்கு மொத்த தலைவரோ அப்படிலாம் இல்லை. பொதுவாக நீங்கள் வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, பசுமன் என்பது வந்து தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரனுடைய கோயிலாக நான் பார்க்குறேன். கோயிலுக்கு யாராவது இந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு யாராவது சொல்லலாமா? அது ஒரு தீண்டாமை போலதான். அதுபோல வந்து நீங்க வந்து வழிபட வருகிறவர்கள், வணக்க செலுத்த வருகிறவர்கள், அவர்கள் இன்னும் இடத்துக்கு வர்றவங்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து நீங்க வராதீங்கலாம் சொல்லக்கூடாது. எல்லோரையும் வர வைக்க வேண்டிய தேவையும் கடமையும் பொறுப்பும் இருக்கு. உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சிக்கல் இருக்குன்னா அதை தீர்த்து கொள்கிற இடம் அது இல்லை. நீங்க என்னை எதிர்த்து நீங்க அரசியலா ஏதாவது கண்டனம் தெரிவிக்கலாம், நான் சொன்ன கருத்துக்கு நீங்க எதிர்கருத்து வைக்கலாம், என்னை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யலாம், என்னை எதிர்த்து போராட்டம் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு எதிரானவர்னு நீங்க வெளியில பேசலாம். அதற்கான உரிமை எல்லோருக்கும் உண்டு. இப்ப நான் ஒருத்தரை பேசுவேன், அவர் என்னை பேசுவாரு, அப்படியான உரிமை இருக்கு. ஆனா ஒரு பொதுவான இடத்திற்கு நீங்க வரக்கூடாது நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா யார் தான் வர்றது? புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லோரும் வரணும்னு சொல்லணும். வராம இருக்கிறவங்க கூட இங்க வரணும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து நீங்க நேசிக்கிற அவரை நீங்க பெருமைப்படுத்துற விதமா இருக்கும். நீங்க வந்து இந்த இடத்துக்கு வராதீங்க, நான் உங்களை வரவிட மாட்டேன், இந்த சமூக மக்கள் வரவிடக்கூடாதுன்னு சொல்றது வந்து ஏற்புடையதில்லை. அந்த கருத்தை வந்து இப்ப இல்லை, எப்பவுமே எந்த சமூக மக்களுமே ஒரு இடத்துல அவங்களுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிங்க. நீங்க அவரு ஐயா தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவர என்ன சொல்றாங்கன்னா, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும்ன்றாரு. சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்றாரு. அப்ப நீங்க சாதிய எண்ணத்தோடு நீங்க பேசுறீங்கன்னா அப்ப நீங்க அவர் இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க தான் அருகதையற்றவர். புரியுதுங்களா? நீங்க தான் அரசியல் செய்யறதுக்கு தகுதியற்றவர். அப்ப நீங்க ஐயா சொன்ன வார்த்தையிலே நீங்க முரண்படுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஐயாவுடைய சீடராவோ, ஐயாவுடைய பக்தராகவோ, ஐயாவை என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவராகவோ எப்படி இருப்பீங்க? ஒருத்தர் வராதீங்கன்னு சொல்றதுக்கான உரிமை அவருக்கு என்ன யார் கொடுத்தது? இல்ல, இப்போ இசக்கிராஜா தேவர் வந்து ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் வந்து தமிழ்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஜாதின்னு பேசிட்டு இருக்காங்க. சீமான் தான் ஜாதி பிரச்சனையை வந்து இது பண்றாரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல, அவங்க பேசின கருத்து அதான் நான் நேற்று கூட உங்கள்ட்ட பேட்டியில சொல்லியிருந்தேன். அந்த பாண்டியர்களின் கருத்துக்காக வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்ற செய்தியை தான் சொன்னாங்க. அதுல நிறைய அவர் போய் பேசினது வந்து வாசுதேவநல்லூர்ல பேசியிருக்கிறாரு. வாசுதேவநல்லூர்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு, எதுக்காக போய் அங்க பேசினாரு அப்படின்ற கருத்தை வந்து சொல்லணும்னா, அங்க வந்து உண்மையிலேயே அவர் வந்து சமூகத்துக்காக பேசினாரா, சமூகத்துக்கு எதிராக சீமான் கருத்து வச்சதுக்காக பேசினாரான்னு கிடையாது. அவர் ஒரு உள்நோக்கத்துக்காக பேசுறாரு. அங்க உள்ள செங்கல் சூளை அதிபர்கள்லாம் அவரை அழைச்சி பேச வைக்கிறாங்க, அவர் பேசுறாரு.
அங்க வந்து அந்த கூட்டத்துல வந்து திமுகவினுடைய அந்த வார்டு கவுன்சிலர் போய் கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தை நடத்தி கொடுக்குறது திமுகவோட வார்டு கவுன்சிலர். அப்ப இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப திமுக தான் வந்து இந்த வேலையை செய்யுது. ஏற்கனவே வந்து அவர் கூட்டம் நடத்தின பகுதியில் அடுத்த கூட்டம் வந்து சிவகிரியில் நடத்தணும்னு சொல்றாரு. சிவகிரியில வந்து ஏற்கனவே நாங்க வந்து போன தேர்தலில் 600 வாக்குகள் வாங்கியிருந்தோம். இந்த தடவை சிவகிரி பேரூராட்சியில 3000 வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். அப்போ நாம் தமிழர் கட்சி அந்த பகுதியில வளர்ந்துட்டு வருது. அது குறிப்பா வந்து முக்குளத்தோரும் தேவேந்திரரும் இவரை வாக்கு செலுத்துறாங்க அப்படின்ற அதான் நான் போன தடவை சொன்ன போல இந்த ஓர்மைக்கான ஒரு விதையை வந்து சீமான் போட்டுக்கொண்டே இருக்கிறார். அதற்கு எதிர்ப்பாக நம்ம ஒரு வேலை செய்யணுன்றதுக்காக இவர் அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. இவருக்கும் அந்த பகுதியில் நடக்கிற சிக்கலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா கூட்டிட்டு வந்து சீமான் கட்சிக்காரங்க நமக்கு எதிராக வேலை செய்யறாங்கன்றது போல அவர்கள் வந்து இதுக்கு எதிராக வந்து வேலை செய்யறாங்க. மற்றபடி இதுல வந்து இசைராஜாவுக்கும் அண்ணனுக்கும் உண்டான எந்த விதமான எதிர்கருத்துமே கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு அவங்களுக்கு ஒரு டூலா பயன்படுத்துறது பாண்டியர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்றத ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. அதை நிறைய சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க. இதுல ஒண்ணும் இல்லை, அவர் ஒண்ணு சொல்றாரு, சீமான் இது வந்து பொதுவான இடம், யார் வேணாலும் வரலான்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் இதுல அந்த ஒட்டுமொத்த சமூகமே எழுந்து வந்து சண்டை போடுது அப்படிலாம் இல்லை. இதை நம்ம பெருசுபடுத்த வேண்டியது இல்லைன்னு நான் சொல்றேன். ஒரு கருத்தை அவர் வைக்கிறாரு, நம்ம ஒரு கருத்தை வைக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு வந்து நீங்க இங்க வராதீங்கன்னு சொல்றதை நம்ம ஏற்க முடியாது. அது எந்த தலைவருக்குமே. இப்ப தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு இல்லை, இப்ப இமானுவேல் சேகரனார் நினைவிடத்துக்கு நீங்க வராதீங்க, தீரன் சின்னமலை இதுக்கு நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமூக மக்கள் எந்திரிச்சு நின்றுட்டு ஒரு சமூக தலைவர் நின்றுட்டு நீங்க வராதீங்கன்னு சொன்னா அது ஏற்புடையதா இருக்குமா? அது சரி இருக்காதுல்ல உங்களுக்கு. அந்த கருத்தை நீங்க சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கீங்க, ஒரு சமூகத்தை வழி நடத்துற இடத்துல இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து ஒருத்தரை முன்னிறுத்தி அரசியல் செய்றீங்க, அவங்கள வந்து நீங்க வந்து வழிபட வரக்கூடாதுன்னு சொல்வது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்றதான். அப்புறம் இன்னொரு தலைவர் சௌத்ரி தேவரும் சொல்லியிருக்காரு, தென் மாவட்டங்கள்ல வந்து யார் பாண்டியர் அப்படிங்கிற ஒரு தேவையற்ற விவாதம் வந்து போயிட்டு இருக்குது. ஒரு 2 குறிப்பிட்ட சமூகத்தினருக்கிடையே ஆரோக்கியமற்ற சூழ்நிலையும் இது உருவாக்கி இருக்குது. இதுக்கு காரணம் வந்து சீமான் அவர்கள் தான். சீமான் தான் முக்குளத்தோர் சமூகத்துக்கு எதிரியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அது இன்னொன்னு என்னன்னா, அவங்க சொல்றது என்னன்னா, முக்குளத்தோர் சமூக இளைஞர்கள் வந்து சீமான் பின்னாடி பெருந்திரலாம் அணி திரள்றாங்க. அதனால வந்து அவரை வந்து ஏற்கக்கூடாது, அவங்கள எப்படியாவது வந்து இவருக்கு பகை சக்தியா மாத்தி காட்டிடணும், அந்த வாக்கு வங்கியை வந்து எப்படியாவது நிறுத்தி காட்டிடணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப இப்படியான ஆட்களை வச்சு பேச வைக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் சமூகத்தின் பிரதிநிதியான்னா இல்ல, அவங்க அந்த சமூகத்துல இருக்கிறாங்க, சமூகத்துக்காக வேலை செஞ்சிருக்காங்களா, சமூகத்துக்காக பிரதிநிதித்துவப்பட்டிருக்காங்களா, அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களா, கொண்டாடப்படுறவங்களான்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேறு ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பகுதிகளில் ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்காரு. அந்த சமூக இளைஞர்களுக்கு அவரை தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவங்க இந்த சமூகத்துக்காக வந்து இவங்க சொன்ன அந்த சமூகம் மொத்தமா ஓட்டு போட்டிருப்பதா? அப்படி பார்த்தா போன தடவை அவர் அமமுக முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செஞ்சாரு, ஆதரவு கொடுத்து. இந்த முறை வந்து இப்ப பாத்தீங்கன்னா திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பக்கத்து வச்சிருக்காரு. அண்ணாமலை கூட நின்று மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் யாரு? அவரு எல்லா கட்சியாரையும் தொடர்பு பெற ஒரு கொள்கைவாதி என்பது. இப்ப தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு கொள்கைவாதி. சாகும் வரைக்கும் என்னுடைய எதிரியா வந்து காங்கிரஸை பார்க்கிறேன், காங்கிரஸ் அந்த மண்ணோட வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிவேன் உறுதியா நின்னாரு. அதுதான் கொள்கை நிலைப்பாடு. அப்படி ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் மாறிக்கொண்டேதான் இருப்பாங்க. அவங்க கருத்தை நம்ம பெருசுபடுத்த தேவையில்லைன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க ஒரு கருத்து அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை பேசுறாங்க. அதை நம்ம அதையே நம்ம திரும்ப பேசியிருக்கேன். அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அந்த கருத்துக்கு இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. அப்போ சீமான் அவர்கள் பேசினதை இவங்களும் தவறாதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் நான் போன தடவை நான் சொன்னேன் பாருங்க, பல்லர்கள் அப்படின்றதே வந்து அவங்களே சொல்றாங்க, என்னைய பல்லர்னு சொல்லாதான்றாங்க. யாரு? தேவேந்திர வேளாளர் மக்களே நீங்க சொல்றாங்க பல்லர்கள்னு எங்களை சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப பல்லர்கள் என்பது சாதி பெயர்ல அது ஒரு காரண பெயர்ன்றதை நம்ம திரும்ப சொல்றோம். பாண்டியர்கள்ன்றது எல்லாருமே தான். இப்ப நீங்க வந்து கேரளாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த சாதி போனாலும் அவங்களுக்கு என்ன பாண்டி தான். யாரா வந்திருக்கானா பாண்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து மொத்த பேருமே பாண்டியர்கள் தான். அப்ப நீங்க நம்ம அப்படிதான் அதை வந்து சொல்லணும். ஆனா இது வந்து ஒரு டூலா எடுத்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. அதை திரும்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப வந்து நம்ம அதை பேசி பெருசு படுத்த வேண்டியது இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. ஆனா சீமான் அவர்கள் வந்தால் எதிர்ப்பு தெரிவிப்போம், கலெக்டரிடமும் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் செய்வோம். அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது, அதை போய் கொடுங்க. கலெக்டர் வந்து என்ன சொல்றாருன்னு கேளுங்க, கேட்டுக்கிட்டு அதுக்கு போல நடங்க. சட்டம்னு ஒண்ணு இருக்குது, யாரையும் வரக்கூடாது செய்யக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. கோரிக்கை யார் வேணாலும் கொடுக்கலாம். நான் கூட போய் ஒரு கோரிக்கை கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆனா அரசாங்கம்னு ஒண்ணு இருக்குல்ல,
ஆனா சீமான் அவர்கள் நான் வர்றேன், நான் வந்து பேசலாம். வருவார். அவர் வராம எப்படி இருப்பாரு? உங்களுக்கு வந்துதானே ஆவாங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா இருக்கிறாரு, அதுவும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அந்த 36 லட்சம் வாக்குகள்ல முக்குளத்தோர் மக்களினுடைய வாக்குகள் இருக்கு, தேவேந்திர வாக்குகள் இருக்கு, நாடார் வாக்கு இருக்கு, கோனார் வாக்கு இருக்கு, எல்லாரும் வாக்கும் இருக்குல்ல. அப்ப எல்லோருக்கும் அவர் மரியாதை செலுத்த வேண்டிய கடமை இருக்குது. அப்ப அந்த கடமையில அவர் அதை செய்யறாரு. அதனால வந்து அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு உள்நோக்கம் இருக்குது, அதை செய்யறாங்க, செய்யட்டும், நமக்கு என்ன. இப்போ இவருடைய கட்சியிலேயும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து என்ன சார்? அவங்களும் எப்படிலாம் இருங்கன்னு சொல்லியிருக்காரு இசைராஜா தேவர் வந்து. எங்க கட்சியில வந்து எல்லா சமூக மக்களும் இருக்காங்க. எல்லா சமூக மக்களுக்குமான பிரதிநிதித்துவப்பட்ட எல்லா சமூகத்திற்குமான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நீங்க ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல 75 ஆண்டுகள்ல இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போல மிகவும் சாதியால் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கட்டும், அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட சமூகமா இருக்கட்டும், குயவரா இருக்கட்டும், குறவரா இருக்கட்டும், வண்ணாரா இருக்கட்டும், நாவிதரா இருக்கட்டும், இப்படி எல்லா சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். வேற எந்த அரசியல் கட்சியிலையுமே நீங்க அப்படி பார்க்க முடியாது. வண்ணாருக்கு எங்கேயாவது சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு கட்சி நாவிதருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப குறவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து அங்கீகரிச்சிருக்காங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனா இதுக்கு வந்து நீங்க வந்து இந்த தேர்தலில் புறக்கணிக்கப்பட்ட எல்லா அரசியல் தலைவர் கட்சிகளும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வாரி வழங்கி இருக்கிற ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். அப்ப அந்த கட்சியை எல்லோரும் தேடி வரதான் செய்வாங்க. அப்ப அந்த கட்சி வந்து எல்லோருக்கும் பிரதிநிதித்துவப்படும், எல்லாருக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். அப்ப வந்து இந்த கட்சியில வந்து இவர் தான் இருக்கிறாங்க, இந்த சமூக மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப அன்னைக்கு வந்து இமானுவேல் சேகரனாரனுடைய நினைவிடத்துக்கு போனதுல முக்குளத்தோர் இல்லையா? இப்ப இங்க ஐயா பசுமன் தேவர், முத்துராமலிங்க தேவரனுடைய ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வரமாட்டாங்களா? வேற சமூக மக்கள் வரமாட்டா? எல்லாரும் வருவாங்க நாம் தமிழர் கட்சியில. அப்ப எல்லா சமூக மக்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்குற நாம் தமிழர் கட்சி எல்லா பேரும் வருவாங்க. இதுல இவங்களுக்கு தான் பிரதிநிதித்துவம், அவங்களுக்கு தான் பிரதிநிதித்துவம் இல்லை. நாங்களே சொல்றோம், அவங்க குடிவாரி பிரதிநிதித்துவங்கள் எல்லா சமூகங்களுக்கும் கொடுக்கப்படணும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கப்படணும்னு சொல்றோம்னா எல்லா சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவம் இருக்கும். அப்பதான் வந்து ஒரு சாதிய கட்டமைப்புல இருக்கிற எல்லா சமூகங்களும் வளர்ச்சி பெறும். கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, அது தன்னுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் அடையணும்னா அதுக்கு உண்டான ஒரு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படணுன்றக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்து ஒவ்வொருங்களுக்கும் போட்டியிடுவதற்கான இடங்களையும் வாய்ப்பையும் கொடுக்கறதுனால நாம் தமிழர் கட்சியை நோக்கி எல்லா இளைஞர்களும் வர்றாங்க. இந்த சமூக இளைஞர்கள், அந்த சமூக இளைஞர்கள், எல்லா சமூக இளைஞர்களும் இருக்கிறாங்க. அதுல இவங்க வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து கட்சிகளோட சதியாவும் இருக்குமா? இல்ல அது நான் தான் சொல்றேன். நேரடியா திமுகவினுடைய கவுன்சிலரே போய் உட்கார்ந்துருக்காருன்னா அப்ப திமுக இதுல பின்புலமா செயல்படுதுன்னு தானே நம்ம பார்க்கணும். அப்ப ஓட்டு வங்கியில யார் பாதிக்கப்பட போறா? அவங்கதான் பாதிக்கப்பட போறாங்க. அப்ப பாதிக்கப்படக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா யாரையா வச்சு பேச வைக்கிறது, இது இயல்பு. இது ஆண்டாண்டு காலமா நடந்து கொண்டு இருக்கிறது தான். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வளர்ச்சி இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்றது, நான் பதில் சொல்றது, அவர் பதில் சொல்றது, இப்படின்னு சொல்லி இது வளர்ந்து கொண்டு போவதே தவிர இதை பொறுத்தளவுக்கு நாங்க இதை ஒரு பெரிய விடயமா பார்க்கல. அவங்க வந்து இந்த விடயத்தை வந்து இப்படி பேசக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஆனா முக்குளத்தோர் சமூக இளைஞர்கள் வந்து சீமானோட இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க, தேவேந்திர குலவேளாளர் இருக்காங்களா இருக்கிறாங்க, கோனார் இருக்காங்களா இருக்காங்க, நாடார் இருக்காங்களா இருக்காங்க. எல்லா சமூக மக்களும் நாம் தமிழர் கட்சியை கொண்டாடுறாங்க. அப்ப எல்லா சமூகங்களுக்குமான ஒரு கட்சியா இருக்கிறது வந்து இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம வந்திருக்கிறத வந்து அவங்க பொறாமையோடு பார்க்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எப்படி என்ன வாய்ப்பு கிடைக்கும்னு பாக்குறாங்க. அப்ப அந்த வாய்ப்பை அவங்க அந்தந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு இங்க வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களுக்கு எதிரானது, கன்னடர்களுக்கு எதிரானது, மலையாளிகளுக்கு எதிரானதுன்னு அப்படி ஒரு கட்டமைப்பு பேசப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனா அப்படி நாம் தமிழர் கட்சியில இருக்கானா? இல்ல, நாங்க தெலுங்கர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். அதே போல வந்து மலையாளிகளுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம், கன்னடர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். அதே போல பஞ்சாப் சிங்கிங் இருக்கிறார், அவருக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். மற்ற கட்சிகள்ல இந்த வாய்ப்பு இல்ல. இப்ப நீங்க வந்து திமுகல வந்து உங்களுக்கு தெரியும், அமைச்சர்களாவே 6-7-8 அமைச்சர்கள் வந்து தெலுங்கு மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அது போல நாங்க வந்து எல்லா சமூக மக்களுக்குமான ஒரு அரசியல் கட்சியா தான் இருக்கிறோம். அப்ப அந்த அரசியல் கட்சி எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம், மொழிவாரியும் பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறோம். உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கும் தனியா நாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறோம். தமிழ் பேசுற இஸ்லாமியருக்கும் கொடுக்குறோம், உருது பேசுற இஸ்லாமியருக்கும் கொடுக்குறோம். அப்ப எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை வழங்குறது நாம் தமிழர் கட்சி தான். அப்ப இப்படி ஒரு கட்சி வளர்ந்து வருவது என்பது இன்னைக்கு இருக்கிற ஆளும் தரப்புக்கும்
ஏற்கனவே ஆண்ட தரப்புக்கும் நெருக்கடியா இருக்கும். அப்ப அதற்காக நிறைய நெருக்கடிகளை கொடுப்பாங்க, மறைமுகமாகவும் கொடுப்பாங்க, நேரடியாகவும் கொடுப்பாங்க. இப்படி சில அமைப்புகளை வச்சு நமக்கு எதிராக வந்து பேச வைப்பாங்க. இதை வந்து நம்ம அரசியல் ரீதியா எதிர்கொள்வோம், அரசியல் ரீதியா அதை சந்திப்போம். அது ஒன்றும் பிரச்சனை. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் இதை வந்து சர்ச்சை வந்து முற்று பெறுமா, இல்ல அவர் சர்ச்சையாவே பேசல, இது வந்து உண்மைதானே பேசியிருக்கிறாங்க, வரலாறு தான் பேசியிருக்கிறாங்க, நேரடியா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுடைய புரிதல் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சமூகத்தினுடைய தலைவர்னு சொல்றாரு, அந்த சமூகத்தினுடைய தலைவரா இருக்கிறவர் வந்து அந்த புரிதலோடு இருக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. அது நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, அண்ணன் சீமான் மட்டும் பேசல. பல புத்தகங்கள், பல ஆவணங்கள், பல தலைவர்களின் கருத்தை தான் அண்ணா வலியுறுத்துறாங்க. இப்ப நான் வந்து எப்படி பேச முடியும்? நான் என்னுடைய புத்தகத்துல வாசிப்பை வச்சுதான் நான் பேச முடியும். எனக்கு சில தலைவர்கள் பேசின கருத்துக்களை வச்சுதான் நான் பேச முடியும். அப்ப அந்த மாதிரி வந்து நிறைய தலைவர்கள் சொன்ன வார்த்தைகளை தானே அண்ணன்னு சொல்றாரு. அப்படி நிறைய வரலாற்று சான்றுகள் இருந்திருக்கு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இடையில வந்து அண்ணா வந்து கோனார் இடையர்ன்னு சொல்லிட்டாரு. இடையர்ன்றதை எங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே சொன்னா, அவங்க இடையர்னு ஒரு பேர் இருந்திருக்கு. கோன்றது அரசன்ற பேரு, கோனார்ன்றது வேணா எனக்கு யாதவர்ன்ற பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து அதுக்கு பேசும்போது அதுக்கு அந்த சமூக மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்படி வந்து நீங்க சில விஷயங்களை பேசும்போது ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது இப்படியான நெருக்கடிகள்லாம் வரும், அதை சந்திச்சுதான் மேலெழுப்பி வரும். அதனால இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு கருத்து வரும், அந்த கருத்துக்கு எதிர்ப்பு வரும், ஆதரவு வரும். அப்படி இதை விவாதிக்கப்பட்டாதானே ஒரு கருத்து வந்து சரியானதா சரியில்லையான்னு சொல்ல முடியும். அப்போ இது வந்து ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு செய்தி. இந்த வரலாற்று பூர்வமான செய்தியை வரலாற்று பூர்வமாக தான் அணுகணும். நான் சொன்னது போல, போன பேட்டியில சொன்னது போல, இதை யார் வந்து தெளிவுபடுத்தணும்னா தொல்லியல் துறை தான் தெளிவுபடுத்தணும். தொல்லியல் துறையும் வரலாற்று ஆய்வாளர்களும் தான் தெளிவுபடுத்தணும். இது நம்ம படிச்சதையும் கேட்டதையும் வச்சுதான் பேச முடியும். அப்ப அவங்க சொல்றாங்கன்றக்கா நீங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு சொன்னா அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம அப்படி ஒருத்தரை வந்து மகிழ்விக்கிறதும் ஒருத்தரை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் நம்மளுடைய நோக்கம் இல்லை. நம்ம எல்லாருமே பாண்டியர்கள் தான். இப்ப நம்ம மலையாளி சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறோம், நீங்க யாரும் சரியா புரிஞ்சு வச்சுக்கலன்றதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து கண்டிப்பா பசும்பொனுக்கு போவாரு, உறுதியா போவாரு. அங்க பிரச்சனைகள் வந்தா அதெல்லாம் ஒண்ணும் வராது. மக்கள் வந்து அங்க உள்ள இளைஞர்கள் பயங்கரமா கொண்டாடுவாங்க. சீமான் வரும்போது பயங்கரமா வரவேற்பு கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சியே பெரும் எழுச்சியா போகும். போன முறை போகும்போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் சீமானோட படம் எடுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ணன் போய் உள்ள போய் ஐயா தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அதே போல இப்ப இந்த கடந்த இமானுவேல் சேகரனார் நிகழ்ச்சிக்கு போயிட்டு 2 மணி நேரம் ஆச்சு. அப்ப அது போல வந்து இன்னைக்கு இளைஞர்களினுடைய கொண்டாடப்படுகின்ற ஒரு எழுச்சி நாயகனாக அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கிறதுனால பசுமனுக்கு உறுதியா வருவாரு. அங்க இருக்கிற இளைஞர்கள் பயங்கரமா வரவேற்பு கொடுப்பாங்க. இது போக எங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், தோழர்கள் பெருந்திரளா கலந்துக்குவாங்க. நீங்க வேணா பாருங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு பெரும் எழுச்சியா வந்து இளைஞர்கள் எங்க கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்களே பேரெழுச்சியா கலந்துக்குவாங்க. பெரும் எழுச்சியா வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய நிகழ்ச்சி வந்து பெருசா கொண்டாடப்படும். நீங்க பாருங்க, அவர் முதலமைச்சருக்கு என்ன வரவேற்பு இருந்துச்சோ அதை தாண்டி அவர் வரவேற்பு அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு பசுமன்ல இருக்கும். இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிறனால தான் இவர் சார் என்ன சொன்னாலும் பேசினாலும் ஒரு சர்ச்சையாயிட்டே இருக்குது. அவர் ஏதாவது ஒரு கருத்து சொன்னா கூட அது வந்து விளக்கம் அளிச்சாலும் கூட அதை வந்து சர்ச்சையாக்கிட்டே போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரு ஒடுக்கப்பட்டவங்க? இல்ல இது எங்க கட்சியில எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அது உங்களுக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? அதுக்காக இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அதான் சொல்றேன்ல, நீங்க என்ன பேசினாலும் நீங்க சீமான் பேசுவது எதுவா இருந்தாலும் எதிர்ப்பு ஒரு கூட்டம் இருக்கிறதா செய்யறாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டுதானே இந்த 15 ஆண்டுகள்ல இந்த கட்சி வளர்ந்து வந்திருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு பெருசாலாம் கிடையாது. ஒரு கட்சி வளரும் போது இந்த நெருக்கடி எல்லாம் இருக்கதான் செய்யும், அதை சந்திச்சுதான் வரணும். இப்ப நானே கட்சி தொடங்கி வர்றேன்னா எனக்கு பல எதிர்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டிதான் அரசியல் செய்யணும். அப்ப அதை தாண்டிதான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்து நிற்குது. இதெல்லாம் நம்ம ஒரு பெருசாவே எடுத்துக்க வேண்டியது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து நம்ம போற பக்கத்துல கடந்து போற ஒரு செய்தி தான். இதை நம்ம பெருசுபடுத்த வேண்டியதே இல்லை. இது இவங்களுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியதும் இல்லைன்னு நான். வேற உங்களுடைய கருத்து என்ன சார்? அதான் நம்ம கருத்து சொல்றோம். அண்ணா வருவாரு, உறுதியா பசுமன்ல மிகப்பெரிய எழுச்சி இருக்கும். அதான் ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கிற வரவேற்பை விட மிகப்பெரிய வரவேற்பை அந்த மக்கள் கொடுப்பாங்க. எங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் அதற்கான தயார் நிலையில ஆகி கொண்டிருக்கிறாங்க. பெரும் வரவேற்பை பசுமன் இந்த ஆண்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது, அரசும் எதிர்பார்க்கும். கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.